ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோலி கிச்சன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய டிஷ்ஷோட வந்திருக்கும். நான் அது எப்படி ஹோம்மேடு சோக்கோ கேண்டி அப்படி செய்யலாம், நம்ம வீட்டிலே செய்யலாம். கடையில் வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இல்லையா? நம்ம எந்த கலப்படமும் இல்லாமலே நம்ம வீட்டிலே எப்படி சாக்லேட் வாங்கி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு. இது சோக்கோ பவுடர் வாங்கியும் செய்யலாம், இல்லை காம்பவுண்டு சாக்லேட் இல்லைங்களா? காம்பவுண்டு சாக்லேட்னா இது மாதிரி இருக்கும். இது காம்பவுண்டு சாக்லேட்டு. இந்த சாக்லேட்டு வாங்கி இதாலே செய்யலாம், இல்லை சோக்கோ பவுடர் வச்சுருந்தா அது கூட செய்யலாம். நான் இப்போ இந்த கேண்டி எப்படி செய்யுதுன்னு இந்த காம்பவுண்டு சோக்கோ பவுடர் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ வீடியோவுக்கு போகுமா? இப்போ நம்ம கேண்டி செய்வதற்காக இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க, இது மேலே வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த சோக்கோ காம்பவுண்டு சோக்கோ இல்லைங்களா, இதில் உடச்சி போட போகிறேன். கொஞ்சம் நேரம் தண்ணி கொதிச்சிடும்போது இது இந்த சோக்கோ இந்த பார்ஸ் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா லிக்விட் மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் அப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 5 minutes ஆகும். தண்ணி கொதிக்க நல்லா. இது டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. டபுள் பாயிலிங் பண்ணுறது இது நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் செய்யணும். இருக்கு பாருங்க, இப்படியே மெல்ட் ஆகி வரும்போது நம்ம கையில் பட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பட்டர் போடணும். ரொம்ப கம்பல்ஷன் கிடையாது பட்டர் போடணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பட்டர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா தேவை. கொஞ்சம் பட்டர். கொஞ்சமாக இதில் பாருங்க, இது பால் பவுடர் சொல்லுவாங்கல்ல, மில்க் பவுடர், அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சுகர். இது காம்பவுண்ட் சாக்லேட்ல சுகர் கம்மியாக இருக்கும், அதனால கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு நாட்டு வெல்லம் சர்க்கரை இருந்தால் அது கூட போடலாம். நாட்டு சர்க்கரை அது கூட போடலாம். அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ப்ரூ காஃபி இல்லைங்களா, அதோட பவுடர் கொஞ்சம் போட்டு ப்ரூ பவுடர். இது ப்ரூ காஃபி இல்லைங்களா, அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணி. சுகர் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சுகர் நல்லா தேவையில்லைன்னா நீங்கள் போடவே தேவையில்லை. காம்பவுண்டு சாக்லேட்டு ரொம்ப சுகர் இருக்காது, இது மாதிரி சுகர் கம்மியாக தான் இருக்கும். அது இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால நான் கொஞ்சம் சுகர் போடுறேன். வேண்டாம்னா அது போட தேவையில்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ண நல்ல சில்க்கு அப்படின்னால நம்ம பார்த்துருக்கீங்க இல்லையா, இது இப்படி நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கிளேசிங் வரும். அது வரைக்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கிளேசிங் வரும். இதுதான் சில்கி சாக்லேட். சில்க்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது எவ்வளோ நேரம், ஒரு 1/2 hour இந்த மாதிரி செய்வாங்க. நம்ம இப்படி செய்யறதுனால உடனே வந்துடும். அது கொஞ்சம் நேரம் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நல்லா கிளேசிங். இந்த கிளேசிங் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி
இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகனட் பவுடர், அதாவது தேங்காய் திருவல். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா தேங்காய் திருவல் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பவுடர் இல்லைங்களா, தேங்காய் பவுடர் தான் இது. நீங்கள் தேங்காய் திருவல் போடணும், தேங்காய் திருவி போட்டுக்கோங்க. இல்லை டெசிகேட்டட் கோகனட் பவுடர் கிடச்சா அது கூட போடுங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மிக்ஸ் பண்ணுங்க. செய்யறது கேண்டி செய்யறதுக்கு உண்டான அந்த ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து மோல்டில் ஊற்ற போகிறேன். அது எப்படி ஊற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட மோல்டு பாருங்க, சிலிக்கன் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மோல்டில் ஊற்ற போகிறேன். இது இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும். சிலிக்கன் மோல்டு இல்லைங்களா, அந்த மோல்டுக்கு வந்து இது வந்து டெசிகேட்டட் கோகனட் ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளேக் தேங்காய் திருவல் தேங்காய். நம்ம தேங்காய் திருவி எடுத்தால் கூட போதும். இது அப்படியே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடும். அது ஒரு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக வச்சுட்டு இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். எல்லாத்தையும் ஊற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்க. ஒன்று ஊற்றி விடணும். ஃபில் பண்ணிட்டோம் பாருங்க. அது மேலே கோகனட் ஃப்ளேக்ஸ் போட்டு விட்டுட்டோம். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். 5 மினிட்ஸ் வச்சினாலே செட் ஆகி கிடைக்கும். இது அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கேன். 5 மினிட்ஸில் செட் ஆகி நாங்கள் அது மாதிரி எல்லாமே செஞ்சு வந்து சோக்கோ கேண்டி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து செஞ்சிருக்கும் பாருங்க. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க. இது வந்து அந்த சிலிக்கன் மோல்டில் வந்து நிறைய ஷேப் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஷேப்பும் அந்த ஷேப்பு சிலிக்கன் மோல்டெல்லாம் யாரும் வச்சில்ல அப்படின்னா கூட பாருங்க, இந்த பிளெயின் கேண்டி மாதிரி செய்ய வேண்டியதான். இப்போ எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video. Thank you friends.